ஒரு பக்கம் வந்து அங்கீகரிக்கப்பட்டனாலும் இது வந்து ரொம்ப காலம் கடந்த ஒரு அங்கீகாரங்கிறதுல அந்த ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து திருமாவளவன் அவர்கள், அதாவது இன்றைக்கி பாரதிய ஜனதா எதிர்ப்பினுடைய வாக்கை அறுவடை பண்ணுறதுல பெரிய ரிசல்ட்டு கொடுக்கறது வந்து யாருன்னா திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் தான். இன்னைக்கு திமுகவை நம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்பி தான் திமுக இருக்கு. காரணம், இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை மூலியமாக தான் இன்னைக்கு ஆன்டி பிஜேபி ஓட்டை பூரா ஹார்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அது நமக்கு தெரிஞ்ச உண்மை திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண ட்ரை பண்றாரு திருமாவளவன் அவர்கள்? ஏன்னா அவருக்கு தெரியும் இப்படி பேசும்போது கண்டிப்பா அது திமுகவுக்கு சில நெருடல்களை ஏற்படுத்தும் தெரிஞ்சுதான் அவர் பண்றாரு. கண்டிப்பா தெரிஞ்சுதான் பண்றாரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, பிஎம்கேவை பொறுத்தளவுல எந்த கூட்டணியில போய் சேரலான்றதுல ஒரு குழப்பம் இருக்கு. அவங்க அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போலாமா வேண்டாமான்ற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. டிவிகே கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தலாங்கன்ற மாதிரிலாம் நியூஸ் வருது. மேபி அவங்க டிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வருது. ஸோ இது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது விசி கொஞ்சம் அக்ரெசிவாக டீல் பண்ணுறாங்களோ, நீங்கள் அந்த சைட்லாம் நெருங்கினீங்கன்னா நாங்கள் வெளில போயிடுவோன்ற ஒரு சிக்னல் கொடுக்குறாங்களோ? இப்போ உதாரணத்துக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு எடுத்துக்கங்க. அந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது யாரை எதிர்த்து நடத்தினாங்க? டாஸ்மாக் எதிர்த்து. டாஸ்மாக்கு ஓனர் யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ அந்த மாநாட்டிலே போயிட்டு நீங்கள் ஆர்எஸ் பாரதி ஒரு பக்கமும் இளங்கோவனை ஒரு பக்கமும் உட்கார வச்சு டிஃப்யூஸ் பண்ணீங்க. அதுக்கு மேலே திருமாவளவன் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார். அன்றைக்கி அந்த மாநாட்டில் கீ ஸ்பீக்கர் யார்? திருமாவளவன். அவர் பேசுறதா என்ன பேச போறாருன்னு தமிழ்நாடே பார்த்துட்டு இருந்துச்சு. அவர் பேச ஆரம்பிச்ச உடனே இங்க டிஎம்கே பூரா வெளியே வந்துட்டாங்க. சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். திருமாவளவன் அவர்கள் ரீசெண்டாக ஃபேஸ்புக் லைவ்ல பேசும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுறாரு. தமிழ்நாட்டில் ஒரு விதமான நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்படுது. திமுகவை விட்டால் விசிகேவுக்கு வேற எதுவும் ஆப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை சில பேர் வந்து கட்டி அமைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, திமுக இல்லைனாலும் எங்களுக்கு வேற ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, கூட்டணி இப்போதைக்கு டிஎம்கே அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்குது. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒன்றும் திமுகவை நம்பி கிடையாது, நினச்சோன்னா நாங்கள் வெளியே எங்களால் போக முடியும்ன்ற சிக்னல் கொடுக்குறாரு. இதை அவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாருமே வந்து இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் பல நேரத்தில் பல கட்டங்களில் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து பேசுகிறார். கூட்டணிக்காக அவர் பயப்படல, எடுத்து பேசுகிறார். ஆனால் வந்து அந்த போராட்டங்களே வந்து திமுக வந்து ஒரு டிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு எடுத்துக்கங்க. அந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது யாரை எதிர்த்து நடத்தினாங்க? டாஸ்மாக் எதிர்த்து. டாஸ்மாக்கு ஓனர் யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ அந்த மாநாட்டிலே போயிட்டு நீங்கள் ஆர்எஸ் பாரதி ஒரு பக்கமும் இளங்கோவனை ஒரு பக்கமும் உட்கார வச்சு டிஃப்யூஸ் பண்ணீங்க. அதுக்கு மேலே திருமாவளவன் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார். அன்றைக்கி அந்த மாநாட்டில் கீ ஸ்பீக்கர் யார்? திருமாவளவன். அவர் பேசுகிறதா என்ன பேச போகிறாருன்னு தமிழ்நாடே பார்த்துட்டு இருந்துச்சு. அவர் பேச ஆரம்பித்தோடனே இங்கே டிஎம்கே பூரா வெளியே வந்துட்டாங்க. இது எவ்வளோ பெரிய அவமரியாதை இல்லையா அவருக்கு, திருமாக்கு? ஆனால் இது அவர் தானே சார் அலோவ் பண்ணுறாரு. அவரோட மேடை, அவர் யாரை இன்வைட் பண்ணணும்னு அவர் தான் முடிவு பண்ணும். நீங்கள் வரன்னு உதாரணத்துக்கு வந்து ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஸ்டேஜ்லையுமே ஒரு ஸ்ட்ராங்காக நின்றுக்கலாமே, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணிருக்கலாமே. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் அதை விட்டு நீங்கள் சென்டர் பக்கம்லாம் திருப்பீங்க. அதைத்தான் நானே அன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தேன். நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடை சாத்திர சாவியை வச்சு பூட்டுறதுக்கு சாவை வச்சிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள். அவரை பார்த்து கேட்காம அங்கே இருக்கிறவங்க கடையை சாத்தணும்னா அது ஏற்புடைய அந்த அளவுக்கு இவர் வந்து தள்ளிட்டாங்க. நிர்பந்தம். அதை தான் சொல்லிட்டு இது வந்து நிர்பந்திக்கிறாங்க அவரை. அப்போ அவர் ஒவ்வொரு பக்கம் இப்போ இன்றைக்கி எங்கேயாவது இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, வேங்கை வயல் எடுத்துக்கங்க. இன்றைக்கி வந்து அந்த அந்த தண்ணியில் கலந்துட்டாங்கங்கிற பிரச்சனை யார் வந்து பிரச்சனைன்னு சொன்னாங்களோ அந்த பிரச்சனைக்கு உட்பட்டாலேயே நீங்கள் போய் நீங்கள் குற்றவாளி ஆக்கி வச்சுருக்கீங்கன்னு அவர் பெரிய மன வருத்தத்தில் இருக்கார். எந்த ஊருக்கு போனாலும் எங்களால் கொடியேற்ற முடியலங்கிறார். இவ்வளோ தூரம் அடக்குமுறை இருக்குது. ஆனால் என்ன ஒன்று ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது அவங்களுடைய இது. அப்போ இன்றைக்கி வந்து திருமாவளவன் அவர்கள், அதாவது இன்றைக்கி பாரதிய ஜனதா எதிர்ப்பினுடைய வாக்கை அறுவடை பண்ணுறதுல பெரிய ரிசல்ட்டு கொடுக்கறது வந்து யாருன்னா திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் தான். இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2011 சென்சஸ் பிரகாரம் ஒரு 12% மைனாரிட்டி ஓட்டு இருக்குது. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் அந்த 12%ல் ஒரு 8 to 10% திமுக கூட்டணிக்கு தான் விழுவுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது திமுக வந்து அவங்க சிறுபான்மையர் பாதுகாவலருங்கிறனால இல்லை, காங்கிரஸ் அங்கே இருக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பை தான் இவங்க அரசியலாக பண்ணும்போது இன்னைக்கு பாரதிய ஜனதாவை சனாதன எதிர்ப்பு, கொள்கை ரீதியாக, தர்க்க ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக இன்னைக்கு எதிர்த்து பேசக்கூடிய, திடகாத்திரமாக பேசக்கூடிய ஒரே தலைவர் அந்த கூட்டணியில் திருமாவளவன் அவர்கள்.
அப்போ இந்த ஆன்டி பிஜேபியினுடைய ஓட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு திருமாவளவன் அவர் தான் இன்னைக்கு அந்த கூட்டணிக்கு தேவைப்படுறார். அதனால தான் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு திமுகவை நம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்பி தான் திமுக இருக்கு. காரணம், இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை மூலியமாக தான் இன்னைக்கு ஆன்டி பிஜேபி ஓட்டை பூரா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அது நமக்கு தெரிஞ்ச உண்மை திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா? ஆனால் இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன ட்ரை பண்ண பார்க்குறாரு, அவர் என்ன செய்ய முயற்சி பண்ணுறாரு? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னது போல் விசிகே ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளுமே சாதிய அடிப்படையில் தான் அவங்க இயங்குறாங்க. ஒரு தொகுதியில் கேண்டிடேட்டை போடும்போது கூட சாதியை பார்க்குறாங்க. நீங்களே சொன்னது போல் அவங்க ரிசர்வ் தொகுதியில் பட்டியலின மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான் அலோகேட் பண்ணுறாங்க, பொது தொகுதியெல்லாம் அலோகேட் பண்ண மாட்டேங்கன்னா நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ விசிகே மாதிரியான ஒரு கட்சி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் நெகோஷியேட் பண்ணி சில விஷயங்களை வாங்குறாங்க, தேவை. ஆனால் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண ட்ரை பண்ணுறாரு திருமாவளவன் அவர்கள்? ஏன்னா அவருக்கு தெரியும் இப்படி பேசும்போது கண்டிப்பாக அது திமுகவுக்கு சில நெருடல்களை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுதான் அவர் பண்ணுறாரு. கண்டிப்பாக தெரிஞ்சுதான் பண்ணுறாரு. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இது நாங்கள் இன்றைக்கி திமுக கூட்டணியிலிருந்து என்ன தான் பண்ணாலும் கடைசியில் யூ ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டடுங்கிறதான் மெசேஜ். நாங்கள் என்ன தான் பண்ணாலும் கடைசியில் நீங்கள் இப்படியே எங்களை அடக்கி வச்சுட்டே இருக்கணும்னு நினச்சிடாதீங்க, டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டடுங்கிறதான் மெசேஜ் அங்கே. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் என்னை யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க. என்னுடைய கட்சியை வளர்த்துறதுக்கு எங்கேயாவது நீங்கள் பயன்படுறீங்களா? திமுக கூட்டணி கட்சினால திமுக பலன் வருது, திமுகனால கூட்டணி கட்சி எங்கே பலன்? இப்போ உதாரணத்துக்கு 2 இப்போ தான் இவர் நம்ம 2024 2 MP சீட்டை ஜெயிச்சுட்டு அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி பேட்டி கொடுத்தார். அப்போ எந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஒரு பக்கம் அங்கீகரிக்கப்பட்டனாலும் இது ரொம்ப காலம் கடந்த ஒரு அங்கீகாரங்கிறதுல அந்த ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது. 2019 தேர்தலில் நல்லா யோசிச்சு பாருங்க, ரவிக்குமார் யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கி திமுகவில் உறுப்பினராக்கி உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சு நீங்கள் உதயசூரியனுடைய திமுகவினுடைய MP ஆக்குனீங்க. யாரை? இன்னொரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அன்றைக்கே நீங்கள் பெருந்தன்மையோடு நீங்கள் சரி நீங்கள் உங்கள் சின்னத்தில் நின்றுங்கன்னு தான் 2019 இவங்க அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளார இதெல்லாம் இந்த புழுங்கல்கள்லாம் இருக்காதா? எத்தனை அடக்குமுறைகள் நீங்கள் எவ்வளோதான் அவங்க சகிச்சுட்டே போவாங்க? ஆமாம், நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம். அப்போ அந்த சனாதன எதிர்ப்புனால பலன் அடைகிறது நீங்கள் பலன் அடைஞ்சிட்டு எங்களை நீங்கள் கட்சியை வளர்த்த முடியாத அளவு ஒரு கொடியோடு ஏற்ற முடியாத அளவுக்கு நீங்கள் எங்களை நிர்பந்தித்து வச்சுருந்தீங்கன்னா, எங்கள் போராட்டங்களை பூராமே நீங்கள் புஸ்வானம் ஆக்குறீங்கன்னா, அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அப்போ அந்த ஓட் பேங்க் மக்கள்கிட்டையும் அந்த கட்சி மேலே ஒரு அதிருப்தி வர அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை நாள் அவங்க பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? மேபி இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ. இப்போ PMKவை பொறுத்தளவில் எந்த கூட்டணியில் போய் சேரலான்றதுல ஒரு குழப்பம் இருக்குது. அவங்க அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே போகலாமா வேண்டாமான்ற கன்ஃபியூஷனில் இருக்காங்க. TVK கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தலாங்கன்ற மாதிரிலாம் நியூஸ் வருது. மேபி அவங்க DMK கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வருது. ஸோ இது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது விசிகே கொஞ்சம் அக்ரெசிவாக டீல் பண்ணுறாங்களோ, நீங்கள் அந்த சைடில் நெருங்கினீங்கன்னா நாங்கள் வெளில போயிடுவோன்ற ஒரு சிக்னல் கொடுக்குறாங்களோ? அது இருக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துட்டால் திமுகவுக்கு ஒரு ஆப்ஷன் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்களா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இவங்களை எடுத்துகிட்டு அங்கே உள்ளார வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்களோ? இப்போ இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போது அந்த மாதிரி அவங்க உள்ளார வந்தாலும் இன்னைக்கு பிசிக இன்னைக்கு, ஏன்னா நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்னவா மாறிடுச்சுன்னு சொன்னேன், ஆன்டி பிஜேபி. அப்போ இன்னைக்கு ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு அந்த பிளாட்ஃபார்மில் பார்க்கும்போது திருமா இஸ் அ டால் லீடர். அப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் திருமாவை அனுப்பிச்சிட்டு நீங்கள் ராமதாஸ் அவர்களை உள்ளார கொண்டு வந்தீங்கனாலும் இன்னைக்கு திருமா அவர்கள் பேசின மாதிரி நீங்கள் ஆன்டி பிஜேபியை பாட்டாளி மக்கள் கட்சினால் பேசிட முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் அவங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருக்காங்க. ஜெல்லாகாது. அப்போ கண்டிப்பாக இவங்க பேசினாலும் எடுபடாத மக்கள்கிட்ட. சில நேரத்தில் 2+2 4 ஆகும், சில நேரத்தில் 2+2 1 மாறிடும், 0 மாறிடும். அப்போ அதெல்லாம் இவர் திருமாவளவன் அவர்கள் புரிஞ்சு வச்சிருக்காரு. அப்போ நாங்கள் வெளியே போயிட்டா உங்களுக்கு ஆள் கிடைக்கும், எங்களால் கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்காது. அப்போ அது கட்டாயமாக அங்கே அவங்களுக்கு மைனஸாக முடியும். அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு விஜய் ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்களா? கட்டாயம் இருக்கலாம். ஆனால் அவங்க ராமதாஸ் அவர்கள் எப்பயுமே நடிகர்களுக்கு எதிர்த்த நடிகர்களுடைய அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆளுங்க. அப்புறம் வின்னிங் சீட்ஸும் வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரஜினியவே அவங்க எந்த அளவுக்கு எதிர்த்தாங்கிற நம்மளால பார்க்க முடிஞ்சு. கரெக்ட். அப்போ எப்படி ஒரு நடிகர்களோட போவாங்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் அவங்க கிட்ட இருக்கும்.
ஆனால் இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு வந்து 5 முனை போட்டியாக இருக்கிற வரைக்கும் டிஎம்கே வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். அதனால எல்லா கூட்டணி கட்சிகளுமே அவங்க கிட்ட வந்து ரொம்பவே பணிஞ்சு போகிற சூழ்நிலையில தான் இருந்தாங்க. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி எப்போ வந்தாலும் அவங்களுடைய நிர்வாகிகள் மீட்டிங் போடும்போது பூரா ஒவ்வொரு நிர்வாகிகள் மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு 7.5 கூடும். அந்த அளவுக்கு அவங்க டிசாட்டிஸ்ஃபைடு. கம்யூனிஸ்டுகளும் இவங்க மேலே டிசாட்டிஸ்ஃபைடு. இப்போ பக்கமாக எடுத்துங்க வேல்முருகன் அவர்கள், எல்லாருமே அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க வந்து தேர் அன்ஹாப்பி, டிசாட்டிஸ்ஃபைடு. ஆனாலும் 5 முனை போட்டிங்கிறனால எல்லாருமே தேவர் அண்டர் ப்ரெஷர், வேற வழி இல்லைன்ட்டு. இன்னைக்கு 4 முனை போட்டியாக மாறிடுச்சு. இன்னைக்கு 4 முனை போட்டிங்கப்போ அதிமுக பாரதிய ஜனதாங்கிறது இன்னைக்கு ஃபார்மிடபிள் அலையன்ஸ். அந்த அலையன்ஸில் இருக்கிற கட்சிகள் எதுவுமே போயிடலாம் கூட. ஏன்னா போன தடவை சட்டசபை தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 46% வாங்குறாங்க திமுக கூட்டணி. இன்னைக்கு அப்படியே பிஜேபி கூட்டணியும் ஏடிஎம்கே கூட்டணியும் சேர்த்துனீங்கன்னா 43% வருது. இட்ஸ் ஜஸ்ட் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் 3%. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் பக்கத்தில் எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது திமுகக்குன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் மட்டும் 12-14 லட்சம் பேர் இருக்காங்க. கூட ஒரு ஆள் போட்டுக்கணும், ஃபேமிலிக்கு 2 பேர் போட்டுக்குங்க, 25 லட்சம் பேர். அவங்க மாறினாங்கன்னாவே என்ன ஆகிடும்? ஆனால் இப்போவுமே விசிகேவுக்கு பெரிய ஆப்ஷன் இல்லைன்னு பார்க்குறேன். ஏன்னா விசிகேவை பொறுத்தளவில் அவங்க ஏடிஎம்கே பிஜேபியோட போக முடியாது, அங்கே பிஜேபி இருக்காங்க, ஸோ அங்கே போக முடியாது. டிவிகே கூட போக முடியாது, அங்கே போனால் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. என்டிகே கூட போக முடியாது, அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணியாச்சு, சீட்ஸாகவும் கன்வெர்ட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் அவங்களுக்கு டிஎம்கே மட்டும் தானே. இது திமுகவுக்கும் தெரியுமே. இல்லை, நீங்கள் அதாவது நான் தான் சொன்னேன், அதில் மாற்று கருத்து இல்லைன்னாலும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை டிஃபைன் பண்ணி சீட்ஸ் அதிகமாக கேட்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, சாரி விசிகே. ஏன்னா வன்னி அரசே ஒரு தடவை என்ன சொல்கிறாரு, நாங்கள் 25 தொகுதி வேணுங்கிற மாதிரி பேசுகிறாரு. அது முடிவெடுக்கிற அதிகாரம் தலைவருக்கு தான் இருக்குன்றார். அடுத்தது சானவாஸ் ஒரு பேட்டியில் கொடுக்குறார், ஆளூர் சானவாஸ். டபுள் டிஜிட்டுங்கிறது எங்களுக்கு 10க்கு கீழே, டபுள் டிஜிட்டுக்கு கீழேன்னா அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு எங்கள் தலைவர் வேண்டியதெல்லாம் நானே போதுங்கிறார். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய புழுக்கமே என்னன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு நம்மகிட்ட 4 எம்எல்ஏ 2 எம்பி தான் இருக்காங்க, இவ்வளோ பெரிய அரசியலுக்கு அப்புறம், கல அரசியலுக்கு அப்புறம். அப்போ அதுக்கு வந்து இவங்க வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய முதல் அடிப்படையாக இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5 முனை 4 முனையாக மாறுது. இந்த 4 முனை 3 முறையாக மாறுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. யார் எங்கே பேச என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு விஜய் சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து எல்லாமே இந்த மாதிரி பொருந்தா கூட்டணியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. எந்த கூட்டணியும் இப்போ நம்ம பேசின மாதிரி பெரிய கொள்கை கூட்டணிலாம் கிடையாது டு வின் எலெக்ஷன்ஸ். இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து படிப்படியாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காருங்கிறது அவருடைய பெரிய வின்னிங் பாயிண்ட். 1.5, 3, 6, இன்னைக்கு 8.33% பை எலெக்ஷனில் 16% ஈரோட்டில் வாங்குறாங்க. அப்போ சீமான் அவர்களுக்கு இன்னைக்கு பெரிய கம்பல்ஷன் என்னன்னா, நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் சீமான் அவர்களுக்கு இருக்கு. விஜய் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் வந்து அவங்க சுற்றி இருக்கிற ஆள்கள் சொல்கிற மாதிரி 234 தொகுதியில் நம்ம தனியாகவே வந்து போட்டி போட்டு ஜெயிச்சிட முடியும்னா பகல் கனவு தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதியில் அது நடக்காது. அப்போ அவங்களும் இன்னைக்கு விஜய் அவர்களும் ஒரு பெரிய ஸ்டேக்ஸை விட்டுட்டு வர்றார். சாதாரண ஸ்டேக் இல்லை, ஒரு பெரிய ஸ்டேக்கை விட்டுட்டு வர்றார். அந்த அளவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர்த்துக்குமே ஒரு கம்பல்ஷன். விஜய்க்கும் வந்து ஒரு கம்பல்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அவங்க வந்து ஒரு டென்ட்டை காமிச்சாங்க, ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து ஒரு 30, 20, 31, 36 வந்து ஒரு பெரிய டேக் ஆஃப் கிடைக்கும். இந்த எலெக்ஷன்லேயே வந்து அந்த டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்கன்னா அது வந்து புஷ்ஷன் போன மாதிரி ஆகிடும். அப்போ இந்த 2 பேர்த்துக்குமே ஒரு கம்பல்ஷன் இருக்குது. அப்போ இவங்க 2 பேருமே, சீமான் முழுக்க தமிழ் தேசியம், இவர் தமிழ் தேசியம் மற்றும் திராவிடம். அப்போ இவங்களுக்குள்ளார வந்து ஒரு உட்கார்ந்து பேசி யோசிச்சு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்டிஏல சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி நமக்கு உண்டான என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராமோ அதை வச்சு வரும்போது என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் ஹாப்பியாக இல்லை. ஏன்னா இவர் எடப்பாடியார் வந்து நாங்கள் எங்கே சொன்னோம் ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னதுலேருந்து அதுக்கப்புறம் சப்ஸ்டிக்யூட்டாக வந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரேமலதா அம்மையார் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பட்ஜெட்லேயே ஆகட்டும் மற்றதுலலாம் சில விஷயங்களில் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ தே ஆர் அன்ஹாப்பி. பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்ஹாப்பி. அப்போது இந்த 2 பேர்த்தையும் இவங்க வந்து இங்கே கொண்டு வரதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. தனித்தனியாக இருந்தாங்கன்னா அவங்களோட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ என்னன்னா சார், இப்போ சீமான் அவர்கள் ஏற்கனவே டிவிக்கே விமர்சிச்சிருக்காரு. என்ன மாதிரியான விமர்சனம்னா, நீங்கள் ஒன்றிலோ இந்த பக்கம் இருக்கணும், இல்லைனா அந்த பக்கம் இருக்கணும், நடுவில் போனீங்கன்னா சிக்கல் ஆயிருன்றது தான். ஸோ நீங்கள் திராவிடம் தமிழ் தேசியன்ற 2 சித்தாந்தத்தை கையில் எடுக்க முடியாதுன்றதை தெளிவாக அவர் சொல்லிட்டார். ஸோ இப்போ அதுலேருந்து அவர் பின்வாங்க முடியாது. இல்லை வாங்கலாம். அப்போ விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தணும், இல்லை திராவிடம் பெரியாரியத்தெல்லாம் ஓரமாக நாங்கள் வச்சுக்கிறோம், அது எங்கள் சித்தாந்தம் இல்லை, தமிழ் தேசியம் தான் எங்களோட சித்தாந்தம் அப்படின்னு விஜய் காம்ப்ரமைஸ் ஆனாதான் இந்த அலையன்ஸ் வந்து பாசிபிள்.
ஏன்னா சீமான் அவர்கள் ஸ்ட்ராங்கா நீங்க நடுவுல போனீங்கன்னா அடிபட்டுருன்ட்டாரு, அப்புறம் திருப்பி அதுல பின்வாங்க. மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு பாரதிய ஜனதாவை பத்தி திமுக பேசாத பேச்சா? இல்ல பாரதிய ஜனதா கூட போலி அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து விஜய் கூட அங்க கொண்டு வந்துறேன். டிவிகே என்டிகே வந்து பாஜக மாதிரி திமுக மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா மக்கள் அதே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல அதுதான் இந்த இடத்துல வேற. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க கொள்கை மட்டுமே பேசிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை. கொள்கை ஒரு கட்சிக்கு எதுக்கு தேவை? அந்த கொள்கை மூலியமா ஆட்சிக்கு வந்து அந்த கொள்கைகள் சார்ந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்து சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நீங்க உதவணும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து அவர்கிட்டயே கேட்டீங்கனாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. 2024 26 நாங்க ஆட்சி அமைப்போங்கிறது அவரே ஒத்துக்க மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று, அதிமுக ஆண்ட கட்சிக்கும் ஆளுற கட்சிக்கும் மாற்றம் தான் சீமானு இங்க நிற்கிறார். விஜய் வர்றதும் என்னன்னாக்கா இந்த ஆண்ட கட்சி மாற்று தான் இவங்க வராங்க. அப்போ இந்த ரெண்டு பேரும் ஏன் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை பண்ணக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு விஜயம் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் தமிழ் தேசியம்னா இந்த ரெண்டு கட்சியுமே மெர்ஜ் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு விஜய் அந்த தெளிவுபடுத்தணும்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த ரெண்டு பேருமே ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமான் அவர்கள் நிறைய முயற்சி பண்ணார் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு. அது என்ன காரணமோ சூழ்நிலையே தெரியல, அதை வந்து அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதுதான் சீமானுக்கு வந்து ஒரு பெரும் கோபமும் கூட. இப்போ இன்னைக்கு வந்து களம் வந்து இவங்களுக்கு சாதகமாக மாறிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பெரிய ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு 120 சீட்டு 150 சீட்லாம் ஜெயிக்க வேண்டாம். ஒரு 30-40 சீட்டு ஜெயிச்சாங்கன்னாவே போதும். சீமான், விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக சேர்ந்து ஒரு 40 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா கூட இவங்களுடைய ஆதரவு இல்லாமல் வேற எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசையும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் மாறக்கூடியதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு 2026 இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு, இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி தான் இன்னைக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா ஒரு பொதுமை ஜன புத்தி என்னன்னா நான் போடுற ஓட்டு வந்து ஜெயிக்கணுங்கிற புத்தி நிறைய மக்களுக்கு இருக்கு. அப்ப இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து 3 பிரியுது. இப்போ சீமானுக்கு தனியா, விஜய்க்கு தனியா, அதிமுகவுக்கு தனியா போகும்போது இது வந்து இன்னுமே அந்த விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் இன்னைக்கும் அது வந்து மற்ற கூட்டணிக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தான். இவங்க தனியா நின்னாங்கன்னா அவங்களுக்கே அவங்க வந்து டேஞ்சரஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம், டேமேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவங்க நிற்கும் போது என்ன ஆகும்னா திமுகவை பிடிக்கல, ரைட், அடுத்தது நான் அதிமுக போடலாங்க போது இல்லை அவங்க ஏற்கனவே ஆண்டவங்க, அது இல்லாமல் பிஜேபி ஆன்டி பிஜேபி ஓட்டு இருக்கு. அப்ப இல்லை எனக்கு இந்த பிஜேபி அங்க இருக்கிறனால அந்த கூட்டணிக்கு ஓகே அதிமுக போடுறதுக்கு ஆசை இருக்கு, ஆனால் பிஜேபிக்கு நான் போகிறதுக்கு ஆசை இல்லைங்கும் போது அடுத்தது யாருன்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்னாமல் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஆன்டி டிஎம்கே வாக்கையும் இவங்க ஹார்வெஸ்ட் பண்ண முடியும், ஆன்டி பிஜேபி ஆன்டி ஏடிஎம்கே வாக்கையும் இவங்க ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ இந்த 3 போல் அலையன்ஸ் இங்கே வந்து எலெக்ஷன் கான்டெஸ்ட் பண்ணால் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான சிச்சுவேஷன் 2026 சீமானாலையும் விஜய்னாலையும் தமிழகத்தில் உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய பார்வை. எனக்கு என்னமோ அதுக்கான சாத்தியக்கூறுகளே பாப்பா. எனக்கு அரசியல்ல வந்து இதுதான் சாத்தியம், இது சாத்தியம். ஏன் அதை சொல்றேன்னா அப்படி ஒரு பிளான் இருந்தா விஜய் ஸ்டார்டிங்ல அதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கணும். நீங்க சொன்னது போல விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்ல அதை ரிட்டைன் பண்ணல. இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்றாருன்னா என்டிகேவை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஸ்டேஜில் அவர் திராவிடத்தை கையில் எடுக்கிறார், அப்புறம் பெரியாரை சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேசினாலே ஆட்டோமேட்டிக்காக என்டிகே நம்மளை விட்டு விலகிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்ணுறாங்க. நிஜமாவே என்டிகேவோட க்ளோஸாக போகணும்னு விஜய் நினச்சிருந்தாருன்னா இந்த விஷயங்கள்லாம் அவர் டவுன் பிளே பண்ணியிருப்பார். ஸோ அவரோட ஸ்டாண்டில் கிளியராக இருக்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர முடியாதுன்ற சூழல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விசிகே பிஎம்கே இவங்கெல்லாம் அவங்க எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருவாங்க. ஏடிஎம்கே கூடயோ டிஎம்கேயோடய பேச. எனக்கு என்னென்னா இன்னைக்கு அரசியல் களம் ஏன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத உங்களுடைய எதிராளி தான் தீர்மானிப்பாங்க. நீங்கள் வந்து இதுதான் என்னுடைய பாலிசி, இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போகவே முடியாது. அப்போ வந்து நீங்கள் ஆப்போனன்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு கிரியேட் அ கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் பொலிட்டிக்கல் கேம். அப்போ இந்த கள அரசியல் மற்றவங்க காய் நகர்த்தது மூலியமா நீங்கள் சில முடிவுகளுக்கு வந்து தள்ளப்படுவீங்க. இது யாருமே எந்த முடிவுமே வந்து 100க்கு 100 ஒரு இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்ம என்ன முடிவு எடுக்கலாங்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இன்னைக்கு எடுக்கிற முடிவு எது நல்ல முடிவுன்னு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு களம் வந்து அந்த மாதிரி மாறிட்டு இருக்கனால ஒரு இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் போத் சீமான் அண்ட் விஜய் டு சிட் டவுன் டுகெதர். மனவிட்டு ரெண்டு பேரும் பேசி என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, நான் அது இல்லைன்னு சொல்லலை. அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை பூரா தனியாக பேக்கெட் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு இந்த 2026 அவங்க ரெண்டு பேரும் நினைக்கக்கூடிய அரசியல் எதிரிகளை வந்து வீழ்த்தி அவங்க வந்து அரசியல் அரியாசனத்தில் வந்து ஏறி உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கணிஞ்சு வர்றதா நான் பார்க்குறேன். இதை எப்படி பயன்படுத்துவாங்களா பயன்படுத்த மாட்டாங்களான்னு இட் இஸ் அப் டு போத் சீமான் அண்ட் விஜய்.
இது என்னுடைய வந்து ஒரு வியூ பாயிண்ட், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.